welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 2 weeks we are studying the subject of suffering. பாட அனுபவித்தல் என்கிற தலைப்பை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். We would like to mention certain facts about suffering at the beginning of this talk. இந்த செய்தியின் துவக்கத்திலேயே பாட அனுபவித்தலை குறித்து சில உண்மைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Beloved, no one in the world is without suffering. பிரியமானவர்களே, பாட அனுபவிக்காத ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. And the Bible has so much to talk about suffering. பாட அனுபவிக்கிறதை பற்றி வேத புத்தகம் எத்தனையோ காரியங்களை சொல்லும்படியாக கொண்டிருக்கிறது. However, the mystery of suffering or pain cannot be fully explained. எனினும் வேதனை, வலி இவைகளுடைய அந்த தாற்பயமானது முழுமையாக விளக்கிவிடப்பட முடியாது. Even in this life we cannot fully understand it. இந்த வாழ்க்கையிலே அதை முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது. A confession on these lines was made by Apostle Paul in 1 Corinthians 13th chapter. 1 கொரிந்தியர் 13வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அடுத்த ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறார். Look at the 9th words. 9வது வசனத்தை பாருங்கள். We know in part. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. And come to the 12th words. 12வது வசனத்தை பாருங்கள். The second portion he says, now I know in part. இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் என்று அதனுடைய 2வது பகுதியிலே சொல்கிறார். In the 9th verse he says we know in part. 9வது வசனத்திலே நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று சொல்கிறார். And in the 12th verse he says I know in part. 12வது வசனத்திலே நான் குறைவுள்ள அறிவுள்ளவன் என்று சொல்கிறான். It is very easy for us to say we know in part. நாம் என்று சொல்லுவது மிக எளிதானது. But to accept and acknowledge that my knowledge is imperfect, that really needs genuine humility. ஆனால் என்னுடைய அறிவு குறைவுள்ளது என்று என்னை பற்றி நான் ஒத்துக்கொள்வது உண்மையான தாழ்மையை எதிர்பார்க்கிறது. Now with this background let us continue our topic, how not to suffer. இதை பின்னணியிலே வைத்து எப்படி பாட அனுபவிக்க கூடாது என்கிற நம்முடைய தலைப்பை நாம் தொடர்ந்து கவனிப்போம். So far we have studied 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானையே பழி சுமத்த கூடாது. Last week we studied lesson number 2. சென்ற வாரத்திலே 2வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not be rash with your mouth. ஆத்திரப்பட்டு எதையும் பேசிவிடக் கூடாது. Today we will move on to lesson number 3. இன்றைக்கு 3வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Do not think your problem is unique. உங்களது பிரச்சனை யாருமே அனுபவிக்கவில்லை என்று எண்ணிவிடக் கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். do not think your problem is unique. உங்களது பிரச்சனை யாருமே அனுபவிக்கவில்லை என்று எண்ணிவிடக் கூடாது. In other words, do not ever think that you are a lone sufferer in the world. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனித்திருந்து நான் மட்டும்தான் பாடுபடுகிறேன் என்று ஒரு காலத்திலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளக் கூடாது. Beloved, we want to tell you such a self sympathy only adds pain to our suffering. பிரியமானவர்களே, இவ்விதமான ஒரு சுய பரிதாபமானது நம்முடைய வேதனைகளை இன்னுமாய் கூட்டத்தான் செய்யும். And it invariably leads to depression and despondency. இது எவ்விதத்திலும் நமக்கு மனசோர்வையும் மனத்தளர்வையுமே கொண்டு வருமே தவிர வேறொன்றையும் செய்வதில்லை. In order that we may not think that our problem is unique, we must correct a wrong thinking that is normally prevalent. வேறு யாருமே நான் அனுபவிக்கிற பாடுகளை அனுபவிக்கலை என்று யோசிக்கிறதற்கு மாறாக நாம் நம்முடைய சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். It is generally thought all over the world that blessings are for good people but sufferings are for bad people. பொதுவாக இவ்வுலகத்திலே ஒரு எண்ணம் உண்டு, ஆசீர்வாதங்கள் நல்லவர்களுக்கும் பாடுகள் என்பது தீயவர்களுக்கும் என்று சொல்லி ஒரு எண்ணம் உண்டு. This is totally against the biblical teaching.
வேதத்தின் போதனைகளுக்கு முற்றிலும் புறம்பானது இது. Now turn with us to a passage which we saw last week, Philippians 1st chapter, verse 29. பிலிப்பியர் 1வது அத்தியாயம் 29வது வசனம். சென்ற வாரத்திலே நாம் பார்த்த ஒரு வசன பகுதிக்கு வாருங்கள். To you it has been granted on behalf of Christ not only to believe on him but also to suffer for his sake. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Now come again with us to 1 Thessalonians 3rd chapter. 1 தெசலோனிக்கேயர் 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 3rd verse. 3வது வசனத்தை பாருங்கள். It says in the latter portion, you yourselves know that we are appointed to this. What? We are appointed for afflictions. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know, in Philippians it says we are called to suffer. பிலிப்பியர் நிருபத்திலே நாம் பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. And in 1 Thessalonians we read that we are appointed to suffer. 1 தெசலோனிக்கேய நிருபத்திலே நாம் இதற்கென்று பாடுபடும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று In பார்க்கிறோம். other words, there is no escape whatsoever. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. Yes, beloved, this is what Jesus Christ pointed out again and again during his earthly ministry, that cross bearing is basic to discipleship. இதைதான் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழிய காலத்திலே சொன்ன ஒரு காரியமானது, சிலுவை சுமப்பது என்பது சீஷத்துவத்தினுடைய அடிப்படையான ஒன்று. Now if you turn with us to Luke's Gospel 9th chapter, லூக்கா சுவிசேஷம் 9வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வருவீர்களேயானால், look at the 23rd verse. 23வது வசனத்தை பாருங்கள். Words cannot be clearer than that. இதைவிட தெளிவாக வார்த்தைகள் இருக்க இயலாது. Then Jesus said to them all, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, if anyone desires to come after me, let him deny himself, take up his cross daily and follow me. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். What does cross mean or represent? சிலுவை என்றால் எதை குறிக்கிறது? Cross means suffering. சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது. Cross means pain. சிலுவை என்பது வேதனையை குறிக்கிறது. Cross means shame. சிலுவை என்பது அவமானத்தை குறிக்கிறது. Did you notice something very interesting here? இந்த இடத்திலே ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை கவனித்தீர்களா? Jesus did not say we should carry the cross of Christ. இயேசுவானவர் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது இயேசுவானவருடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. That's a mistake. That is not what the Bible teaches. அது தவறானது. அதை வேதம் நமக்கு போதிக்கவில்லை. What did Jesus say? இயேசுவானவர் என்ன சொன்னார்? Anyone who comes after me, let him take up his own cross and follow me. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அவன் சுமக்க வேண்டும் என்று In சொல்கிறார். other words, everyone has a cross. அப்படி என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை உண்டு. And each cross will differ from other crosses. ஒவ்வொரு சிலுவையும் மற்றொருவருடைய சிலுவையிலிருந்து வேறுபடுகிறது. Therefore, beloved, no suffering in this lifetime should be considered strange. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற எந்த ஒரு பாடும் வினோதமானது என்று சொல்லி எண்ணிவிடக் கூடாது. That is the correction Apostle Peter gave in his first epistle. பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்திலே இது ஒரு திருத்துதலாக நமக்கு சொல்லுகிறார். 1 Peter 4th chapter. 1 பேதுரு 4வது அத்தியாயம் Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். Beloved, do not think it strange concerning the fiery trial which is to try you, as though some strange thing has happened to you. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று சொல்கிறார். And when you come to the 5th chapter, he again elaborates on that. 5வது அத்தியாயத்தில் மீண்டுமாய் அதை விவரித்து சொல்கிறார். Look at the 9th verse. 9வது அத்தியாயம். Resist the devil, steadfast in the faith, knowing that the same sufferings are experienced by your brothers elsewhere in the world. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. In other words, never ever think your suffering is strange.
மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாடுகள் ஒருபோதும் வினோதமானவைகள் என்று எண்ணக்கூடாது. And always remember that such sufferings, same sufferings are experienced by our brothers and sisters all over the world. மற்றொன்றையும் உணர வேண்டும், இதே விதமான பாடுகள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளாலே அனுபவிக்கப்பட்டு வருகின்றவைகள். Apostle Paul very interestingly illustrated it in his first epistle to the Thessalonian believers. தெசலோனிக்கேயிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பவுல் அழகாய் இதை எடுத்துரைக்கிறார். Second chapter. 1 தெசலோனிக்கே 2வது அத்தியாயம் Look at verses 14 and 15. 14-15 வசனங்களை பாருங்கள். You brothers, you became imitators of the church of God which are in Judea in Christ Jesus. எப்படி சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி, and you also suffered the same things from your countrymen just as they did from the Jews. அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். Now people in Judea, they suffered because of the Jewish people. யூதேயா தேசத்தில் இருந்தவர்கள் யூத மக்களாலே அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். And now you people who are in Thessalonica, you suffer in the hands of your own countrymen, non-Jews, that is Gentiles. இப்பொழுது தெசலோனிக்கேவில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த ஜனங்கள் யூதர் அல்லாத மக்கள் அவர்களுடைய கரங்களிலே நீங்கள் பாடுபடுகிறீர்கள். In other words, Paul was trying to say whether it is suffering from the Jews or non-Jews, suffering is suffering, never ever be threatened about it. பவுல் மறு வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிற காரியமானது பாடுகள் தான். அதனாலே நீங்கள் அச்சுறுத்தப்பட வேண்டாம். யூதராலே பாடுபடுகிறதும் ஒன்றுதான், யூதர் அல்லாத மக்களினாலே பாடுபடுகிறதும் பாடுகள் தான். Now the same truth is given to us by the writer of the epistle to the Hebrews. எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் அதே சத்தியத்தை நமக்கு சொல்கிறார். Turn with us to the 12th chapter. 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And we will read the 3rd verse. 3வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Consider Jesus Christ who endured such hostility from sinners against himself, lest you become weary and discouraged in your souls. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். So beloved, every time we become very discouraged and depressed, we have to think of Jesus who for no fault of his suffered. ஆகவே பிரியமானவர்களே, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் தன்னுடைய குற்றம் ஒன்றும் இல்லாத பொழுதும் கூட அதற்காக பாடுபட்டாரே இயேசு, அவரை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். And the interesting thing that we should learn from him is that Jesus never sought self sympathy from people. ஒரு முக்கியமான காரியத்தை இந்த இடத்திலே நாம் உணர வேண்டும். இயேசுவானவர் ஒருபோதும் அந்த பாடுபடுகிற நேரங்களிலே சுய பரிதாபத்தை நாடவே இல்லை. He never invited sympathy from other people. மற்றவர்களிடத்திலிருந்து அவர் பரிதாபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. In fact, when he was going through such cruel suffering, he always realized that the sufferings of other people were more serious than his own sufferings. இத்தனை பாடுகள் வழியாக அவர் கடந்து போகிற பொழுதும் கூட மற்றவர்கள் கடந்து போகிற காரியங்கள் இன்னும் பாடானவைகள் என்றே அவர் எண்ணினவராக காணப்படுகிறதை பார்க்கிறோம். Turn with us for an example in Luke's Gospel 23rd chapter. லூக்கா சுவிசேஷம் 23வது அத்தியாயத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Jesus was carrying the cross on the dusty roads of Jerusalem. எருசலேமின் தூசல் படைந்த அந்த வீதிகள் வழியாக இயேசுவானவர் தன் சிலுவையை சுமந்து செல்லுகிற வேளையிலே, Look at verse 27. 27வது வசனத்தை பாருங்கள். A great multitude of the people followed him, and women who also mourned and lamented him. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். But Jesus turning to them and said, Daughters of Jerusalem, do not weep for me, but weep for yourselves and for your children. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று Because your problem is going to be much more severe than my problem. ஏனென்றால் என்னுடைய பிரச்சனை பார்க்கிலும் உங்களுடைய பிரச்சனை தான் இன்னும் பெரிதாய் இருக்க போகிறது. And what did he prophesy? தீர்க்கதரிசனமாய் என்னத்தை Look சொன்னார்? at verse 29. 29வது வசனத்தை The பாருங்கள். days indeed are coming in which they will say, Blessed are the barren.
இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் and the wombs that never bore and the breasts which never nursed, they are blessed. பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். Can you think of a situation in the world when people will go around saying, blessed are the barren? மலடிகள் எல்லாம் பாக்கியவதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே ஏற்படும் என்று எண்ணுகிறீர்களா? In other words, a time would come when parents would think, we wish we had not brought forth children, because now our children are just burnt alive or buried alive. அப்படி என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே பெற்றோர்கள் இப்படியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு புலம்புவார்கள், நாங்கள் பெற்றெடுக்காமல் நலமாய் இருந்திருக்குமே, ஏனென்றால் இந்த பிள்ளைகளை இவ்விதமாய் சுட்டெரித்து பாடுகளுக்குள்ளாக உபத்திரவப்படுத்துகிறார்களே என்று. And Jesus said in verse 30, then they will begin to say to the mountains, fall on us, and unto the hills they will say, cover us. 30வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். Even we cannot tolerate one stone falling on us. ஒரு கல் நம் மீது விழுவதையே நம்மால் தாங்கிக் கொள்ள But a முடியாது. time is going to come when people would say, you mountains, you fall on us. ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, மலைகளே எங்கள் மீது விழும் என்று சொல்லக்கூடிய புலம்புகிற ஒரு சத்தத்தை கேட்கிறீர்கள். Having said this, Jesus threw a challenging question. இதை சொல்லிவிட்டு ஒரு சவாலான கேள்வியை இயேசு அங்கே விடுக்கிறார். Verse 31. If they do these things in the green world, what will be done in the dry? பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். So beloved, this is what we need to always understand. If Jesus suffered as a green tree, we all as a dry wood, how would we suffer? ஆகவேதான் பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பச்சை மரமாக இயேசுவானவர் இதையெல்லாம் அனுபவித்தார் என்றால் பட்ட மரமாக நாம் என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டும். There was a man who was murmuring for a new pair of branded shoes. ஒரு மனுஷன் ஒரு புது காலணிகள் அவனுக்கு அவசியம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். And one day he just went for a walk. ஒரு நாள் வெளியே நடைக்காக அவன் வெளியே புறப்படுகிறான். And there he saw a man without feet. அங்கே ஒரு மனுஷன் கால்களே இல்லாமல் இருக்கிறதை அவன் காண்கிறான். You know what this man said? மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? I was murmuring for a new pair of shoes until I saw a man without feet. நான் காலணிகள் இல்லாததற்காக நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், பாதங்களே இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கும் மட்டும் அப்படி புலம்பினேன். Beloved, this tells us lot of truth for our own situation. பிரியமானவர்களே, இது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அதிகமான சத்தியத்தை விளக்குகிறது. We are all very fond of Hebrews 11th chapter. நம்ம எல்லாருக்கும் எபிரேயர் 11வது அத்தியாயம் என்றால் மிகவும் பிடித்தமான ஒரு அத்தியாயம். அது விசுவாசத்தின் அத்தியாயம். It has got a long list of heroes of faith. விசுவாச வீரர்களுடைய ஒரு நெடிய பட்டியல் இருக்கிறது. But what is the very next chapter? ஆனால் அடுத்த அத்தியாயம் என்ன? The very next chapter, that is the 12th chapter of Hebrews, is a chapter on suffering. அடுத்த அத்தியாயமே 12வது அத்தியாயமானது பாடுகளை பற்றி பேசுகிற ஒரு அத்தியாயம். Now, having talked about faith in the 11th chapter, 11வது அத்தியாயத்திலே விசுவாசத்தை பற்றி பேசிவிட்டு in the 12th chapter we don't have a teaching how to receive blessing from God through faith. விசுவாசத்தினாலே எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்கிற போதனையானது 12வது அத்தியாயத்தில் இல்லை. But in the 12th chapter we are taught how to handle suffering with patience. நாம் பொறுமையோடு கூட எப்படி பாடுகளை சமாளிக்க வேண்டும் என்றுதான் 12வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. Turn with us to Hebrews and 12th chapter. எபிரேயர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்க. And we want to just note one or two words here. Look at the 6th verse. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். 6வது வசனத்தை பாருங்கள். Whom the Lord loves he chastens and scourges every son whom he receives. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். Now that means nobody is exempted. அப்படி என்றால் யாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. God does not have any son or daughter without suffering. That is the truth here. பாடுகள் இல்லாத எந்த குமாரனும் குமாரத்தியும் ஆண்டவருக்கு இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்படுகிற சத்தியம். I am reminded of what happened in 2004 December on the 26th. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று சம்பவித்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. That's the day of tsunami. அதுதான் இந்தியாவை சுனாமி தாக்கின நாள். We met a couple who lost all their 3 children at the split of a second. ஒரு க்ஷணப்பொழுதிலே தன்னுடைய 3 பிள்ளைகளையும் இழந்த ஒரு தம்பதியரை நாங்கள் சந்தித்தோம். They are Mr. and Mrs. Parameshwaran. சகோதரன்
பரமேஸ்வரனும் அவருடைய மனைவியும் சந்தித்தோம். And we visited them after 3 days of this tragedy. இந்த கோர சம்பவம் சம்பவித்து 3 நாட்கள் எல்லாம் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். They took us to the same shore where all their 3 lovely darling children were washed away. அவருடைய சொந்த 3 செல்ல பிள்ளைகளும் அந்த கடல் கவ்வி சென்ற அதே கடற்கரைக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். And then there was a question that was written on their faces. அவருடைய முகத்திலே எழுதியிருந்த ஒரு கேள்வி, Why this suffering? ஏன் இந்த பாடுகள்? I did not have an answer. எனக்கு ஒரு பதில் இல்லை. I just brought them home. அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். And I turned their attention to 2 Corinthians 1st chapter because I did not have an answer. I wanted to give them an answer from the Bible. எனக்கு அவர்களுக்கு சொல்ல ஒரு பதில் இல்லாதபடியினாலே அவர்களுக்கு வேத புத்தகத்திலிருந்து ஒரு பதிலை சொல்ல முயன்று 2 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்துக்கு அவருடைய கவனத்தை திருப்பினேன். I will read to you what I read to that couple on that day. அந்த நாளிலே அந்த தம்பதியருக்கு நான் வாசித்து காண்பித்த வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 3 to 5 of 2 Corinthians 1st chapter. 2 கொரிந்தியர் 1வது அத்தியாயம் 3 இலிருந்து 5 வரை உள்ள வசனங்கள். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort, who comforts us in all our tribulation, that we may be able to comfort those who are in any trouble with the same comfort with which we ourselves are comforted by God. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். In other words, what comfort God gives us in our suffering, that comfort we are able to minister to others in similar suffering. நம்முடைய பாடுகளிலே ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஆறுதல் என்னவோ அந்த ஆறுதலை மற்றவர்களுடைய பாடுகளிலே நாம் அருளும்படியாக அவர் நம்மை நடத்துகிறார். They understood this truth. இந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். You know what they did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? They adopted 20 children who lost their parents in that tsunami. அதே சுனாமியிலே தங்கள் பெற்றோரை இழந்த 20 அனாதை பிள்ளைகளை அவர்கள் தத்தெடுத்துக் கொண்டார்கள். So their family became suddenly big. திடீரென்று அவருடைய குடும்பம் பெரிதாகிவிட்டது. God in his mercy granted this couple their own 2 children also after that. தேவன் தம்முடைய கிருபையினாலே இந்த தம்பதியருக்கு அவர்களுக்கு சொந்தமான 2 பிள்ளைகளை மீண்டும் கொடுத்தார். What a testimony, beloved. என்ன ஒரு சாட்சி பிரியமானவர்களே. Beloved, the need of the hour today is wounded healers. பிரியமானவர்களே, இன்று உலகத்துக்கு தேவையாய் இருக்கிறது காயப்பட்ட மருத்துவர்கள். Only wounded healers can understand the pain of the wounds of others and treat them properly. காயப்பட்ட மருத்துவர்களே மற்றவர்கள் அடைந்திருக்கிற காயங்களுடைய வேதனைகளை புரிந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முடியும். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். As the sufferings of Christ abound in us, so our consolation also abounds through Christ. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. In other words, to what extent we suffer and are comforted, to that extent only we can help other people. எந்த அளவுக்கு நமக்கு ஆறுதல் அளிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாய் இருக்க முடியும். I would like to add my own personal testimony. என்னுடைய சொந்த சாட்சியம் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள When our விரும்புகிறேன். daughter was born in the year 1972, 1972 ஆண்டு எங்களுக்கு எங்கள் மகள் பிறந்த பொழுது because of instrumentation her right hand was injured. ஆயுத பிரயோகத்தினாலே அந்த நேரத்திலே அவளுடைய வலது கரம் காயப்படுத்தப்பட்டது. And we were wondering why that happened to the little baby. இந்த சிறு குழந்தைக்கு ஏன் இது சம்பவித்தது என்று சொல்லி நாங்கள் யோசித்தோம். Even today her right hand is weaker than her left hand. இன்றைக்கும் அவளுடைய இடது கையை பார்க்கிலும் வலது கை சற்று பலவீனமாக தான் We had many இருக்கிறது. questions. அநேக கேள்விகள் இருந்தது. At that time I was working in the Vellore CMC hospital. அந்த நாட்களில் நான் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே பணியாற்றிக் கொண்டிருந்தேன். And when I saw so many babies born in that hospital without limbs and with deformities, I became quiet in my mind. அநேக குழந்தைகள் அந்நாட்களிலே கைகள் இல்லாமலும் கால்கள் இல்லாமலும் சூம்பினவைகளாகவும் பிறந்திருக்கிறதை பார்த்து நான் அமைதல் அடைந்தேன். Beloved, we want to give you some practical suggestions. பிரியமானவர்களே, ஒரு சில நடைமுறை காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையாக சொல்ல If விரும்புகிறேன். you want to minister to God, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமேயானால் minister to suffering people, பாடுபடுகிறவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். visit polio homes, நீங்கள் ஒருவேளை முடக்குவாத
இல்லங்களை சந்தியுங்கள். And go to homes which house and accommodate mentally retarded children. மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறவர்களை வைத்திருக்கிற இல்லங்களுக்கு செல்லுங்கள். And go to leprosariums. ஒருவேளை குஷ்டரோகம் நிறைந்தவர்கள் இருக்கிற இல்லங்களுக்கு செல்லுங்கள். Go to hospitals and keep hospital ministry in your regular itinerary. மருத்துவமனைகளுக்கு செல்லுங்கள். மருத்துவமனை ஊழியத்தை நீங்கள் முக்கியப்படுத்துங்கள். Most of us are suffering because of overeating. அநேகர் நம்மிலே அதிகமாய் தின்கிறதுனாலே நாம் வியாதியினாலே அவதிப்படுகிறோம். And those diseases are caused by overeating. இந்த வியாதிகளே அதிகமாய் தின்கிறதுனாலே வருகிறது. And we are more worried about such diseases than those who are going every night to bed hungry and empty. இந்த விதமான வியாதிகளை பற்றி நாம் அக்கறை கொள்கிறோமே தவிர ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் படுக்கைக்கு போகிற மக்களை பற்றி நமக்கு அக்கறை இல்லாமல் போகிறது. Beloved, we want to encourage you and exhort you to associate yourself with the underprivileged people of society. சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களோடு கூட நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை வலியுறுத்துகிறோம். That's how Jesus identified himself. அப்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். He identified himself with the foodless people. உணவற்றவர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். He identified with those who were clothless. ஆடைகள் இல்லாதவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். And he identified with those who were homeless. வீடுகள் இல்லாதவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் And he கொண்டார். identified with those who were bedridden. படுத்த படுக்கையாயிருக்கிறவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் He கொண்டார். identified with those people who were imprisoned. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் How கொண்டார். do we know that? இது எப்படி நமக்கு You தெரியும்? take and read Matthew 25th chapter, then you will understand. மத்தேயு 25வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு விளங்கும். Don't be overoccupied with your own problems. உங்களுடைய பிரச்சனையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். Start praying for the problems of other people. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Again and again we want you to turn to the book of Job. யோபனுடைய சரிதையை மீண்டும் மீண்டுமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். Come to the last chapter of book of Job. யோபின் சரிதையினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வாருங்கள். Even the 42nd chapter. 42வது அத்தியாயம் And look at the 10th verse. 10வது வசனம். The Lord restored Job's losses when he prayed for his friends. அவனுடைய சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Indeed, the Lord God gave Job twice as much as he had before. தனக்கு முன்பு இருந்ததை பார்க்கலாம் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். So God turned the captivity of Job when he started praying for his friends. தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது யோபனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினார் என்று So பார்க்கிறோம். don't be overoccupied with your own problems. உங்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் மூழ்கி கிடக்க வேண்டாம். In conclusion, we want to just assure you with a definite promise we have in 1 Corinthians 10th chapter. 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு திடமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். And the 13th verse. 13வது வசனம். No temptation has overtaken you except such as is common to man. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. God is faithful. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He will not allow you to be tempted beyond what you are able, but with the temptation or trial, he will also make the way of escape that you may be able to bear it, endure it. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். So beloved, all of you who are listening to us, please take this promise in your situation. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். Whatever may be your suffering, உங்களுடைய பாடுகள் என்னவா it இருந்தாலும் is not a strange suffering. அது வினோதமானது அல்ல. Such sufferings are shared by people all over the world. இவ்விதமான பாடுகளை உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்துக் கொண்டுதான் One வருகிறார்கள். thing you should never forget. ஒன்றை மாத்திரம் நீங்கள் மறந்து போகக்கூடாது. God is faithful. தேவன் உண்மை